விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுப்பையா, அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? அதாவது விஜய் நடித்த ஜனநாயகனுடைய படத்துடைய சென்சார் போர்டு அனுமதி தராத எடுத்து நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டது. தொடர்ந்து கடந்த ஒரு மாதமாக கடந்த ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கிய இந்த வழக்கு போராட்டமானது ஒரு மாதமாக தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வரை சென்றது. இந்த நிலையில் நேற்று மாலை இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக ஜனநாயக பட நிறுவனம் கேவி நிறுவனம் முடிவெடுத்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அவருடைய வழக்கறிஞர் விஜய் சுப்பிரமணியம் நீதிமன்றத்தில் திரும்ப பெறுவதாக கடிதம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை பட்டியலிடப்பட்டது. காலை முதல் வழக்காக வாபஸ் பெறுவதற்கான பட்டியலில் இந்த வழக்கு இடம்பெற்றது. இந்த நீதிபதி பி.டி. ஆசா முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கறிஞர் விஜய் சுப்பிரமணியம் ஆஜராகி இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அவர்கள் இந்த படம் தொடர்பாக மறுஆய்வுக்காக செல்வதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளன. எனவே மறுஆய்வு குழுவுக்கு செல்வதற்கு ஜனநாயக படம் நிறுவனத்தின் சார்பில் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நிச்சயமா சுப்பையா, தற்போது வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வு சுமூகமாக நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? அது தொடர்பான பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா மறு ஆய்வுக்கு செல்வதற்கு ஏற்கனவே தனிநீதிபதி அந்த உத்தரவை ரத்து செய்திருந்தார். அதை தனிநீதிபதி அதை தனிநீதி உத்தரவை ரத்து செய்து மறு ஆய்வுக்கு அளிப்பது சரிதான் என்று உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தனிநீதிபதி உத்தரவில் குறிப்பிடும் பொழுது அப்போது தணிக்கை வாரியின் சார்பில் 20 நாட்கள் எங்களுக்கு ஆகும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த படம் மறு ஆய்வுக்கு சென்றால் 20 நாட்கள் வரை காலவாசம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை முன்னதாகவே இந்த ஏற்கனவே ஐவர் குழு இந்த படத்தை பார்த்து விட்டதால் அது மேல்முறையீட்டுக்கான குழு மறு ஆய்வு குழு பார்ப்பார்கள். இந்த படத்தை பார்த்துவிட்டு அவர் சில காட்சிகள் நீக்குமாறு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முன்னதாக இவர்கள் இந்த காட்சிகள் எல்லாம் நீக்கிவிட்டார்கள். அந்த ஐவர் குழு சொன்ன காட்சியை நீக்கிவிட்டதால் பெரும்பாலும் இது காலதாமம் ஏற்பட வாய்ப்பில்லை. ஒருவேளை தணிக்கை வாரி 20 நாட்கள் எடுத்தால் அந்த 20 நாட்கள் வரை காலமாகலாம். அதன் பிறகு மறு ஆய்வுக்கான உத்தரவை வழங்கினால் உடனடியாக அந்த சான்றிதழ் வழங்க வாய்ப்பு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 20 நாட்கள் படம் வெளியாகும் வாய்ப்பு இருக்கிறது. சுப்பையா, தற்போது படம் வெளியாக தாமதமாகிறது அப்படிங்கிற காரணத்தினாலதான் நீதிமன்றத்துக்கு சென்றாங்க. இப்ப வழக்கை வாபஸ் பெறுறதுக்கு படக்குழு சொல்ற காரணங்கள் என்ன? ஏன் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க? ஏன்னா படக்குழு ஏன் வந்தாங்கன்னா இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று வந்து விட்டது. காரணம் உயர்நீதிமன்ற தனிநீதி அனுமதி வழங்கியிருந்தார். அதாவது இந்த சான்றிதழ் வழங்க சொல்லி அனுமதி வழங்கியிருந்தார். மறு ஆய்வு கணித்த தவறு என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி அவர்கள் ஒருவேளை நமக்கு சான்றிதழ் வழங்கி விடுவார் என்ற நம்பிக்கை இருந்தார்கள். அதற்கான வாய்ப்பு முற்றிலும் தகர்ந்து விட்டது. காரணம் இந்த பட சென்சார் போர்டு நிறுவனத்தின் சார்பில் உடனடியாக உயர்நீதிமன்றத்தை நாடினார்கள். டிவிஷன் பெஞ்சை நாடி எடுத்து அங்கும் வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. பொங்கலுக்கு பிறகு தள்ளி வைத்திருந்தார்கள். அதற்கு அவசரமாக எடுக்க வேண்டும், பொங்கலுக்கு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தம் இருந்த காரணத்தினால் இவர் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். உச்சநீதிமன்றம் இதை கைவிட்டிருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றத்தை நாடி உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த டிவிஷன் பெஞ்சை நாடி எந்த விதமான தீர்வு ஏற்படாதால் வேறு வழி இல்லை. ஒரே வழி மறு ஆய்வுக்கு செல்வதுதான். ஒருவேளை மறு ஆய்வுக்கு சென்று அங்கு ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் மீண்டும் நீதிமன்றத்தை நாடலாம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. ஆகவே இவர்கள் தற்போது நிலவரப்படி இவர்கள் மறு ஆய்வுக்கு செல்வதை தர வழி இல்லை. ஒருவேளை இதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தால் இன்னும் தனிநீதிபதி உத்தரவு பிறப்பிப்பார். அந்த தனிநீதிபதி உத்தரவை எதிர்த்து டிவிஷன் பெஞ்சுக்கு செல்லும். டிவிஷன் பெஞ்ச் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து சட்டப்போராட்டத்தை நடத்தினால் இன்னும் 2-3 மாதங்கள் கண்டிப்பாக செல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதை தவிர்ப்பதற்காக இன்னும் தேர்தல் வேற நெருங்கி வருவதால் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தலைவராக இருப்பதால் தேர்தலுடைய நடத்தைப்படி அவர் படம் வெளியாகுவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை சுமூகமாக செல்வதற்கு படம் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. அதன் காரணமாகத்தான் நீதிமன்றத்தை நாடுவதை விட்டு மறு ஆய்வுக்கு செல்வதற்காக அவர்கள் இறங்கி வந்துள்ளார் என்றே தெரிகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா, the Chennai Silks.